இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இல்ல, கட்டளையிடுவார். அவர் கட்டளையிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை போர்ஸ்ஃபுல்லி கொடுக்கறாருங்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு அடுத்த வசனத்தை சொல்லிருக்கு. அவர் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதன்படி நடக்கும் போது நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஈசாக்கு போன இடமெல்லாம் தேவன் அவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். சத்துருக்கு பொறாமை வந்து பிரச்சனை செய்த போது எதிர் பிரச்சனை அவர்களிடம் அவர் செய்யவில்லை. அடுத்த இடம் போய் அங்கேயும் அவர் கிரியை செய்தார். தேவன் அதற்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். எந்த மட்டும் சத்துருக்களே உணர்ந்தார்கள், உன்னிடம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவரோடு உடன்படிக்கை செய்து அவரோடு சமரசமாய் இருக்க விரும்பினார்கள். அந்த அளவு தேவன் ஈசாக்கின் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து களஞ்சியங்களை நிறைத்து மேன்மையாக வைத்தாருங்க. புதிய ஏற்பாட்டுல இன்னொரு இளைஞன் இருந்தார். ஏசப்பாட்ட வந்து, நீர் உங்களுடைய கட்டளை எல்லாவற்றிற்கும் நான் கீழ்ப்படிஞ்சுட்டே இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்னாரு, அப்படியா, உன் சொத்து சுகத்தை விட்டுட்டு என் பின்னாடி வாப்பா அப்படின்னாரு. இதுவும் ஒரு கட்டளை தான். ஆனா அதற்கு அவர் வில்லிங்கா இல்ல. சில காரியங்களை விட்டு கொடுக்காம நாம் இருப்பது நிமித்தமாக கூட நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னத்தான் கட்டளைகளை பின்பற்றினாலும் நம்மை விட்டு எடுபட்டு போகுங்க. ஆமாங்க, தேவன் நமக்கு என்று நியமித்த கட்டளை என்ன, நம்முடைய பேசிய வார்த்தைகள் என்ன, வாக்கு தத்தங்கள் என்ன, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதையெல்லாம் உற்று பார்த்து அதன்படி நாம் நடக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாருங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்கள் கரஞ்சியங்களை நிரப்புவார். மறுமையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, நான் பலவீனமானவள். அநேக நேரத்துல உங்களுடைய கட்டளைகளை என்னால் பின்பற்ற முடியவில்லை. தேவரீர் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான நவமான இருதயத்தை தாரும். எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என் களஞ்சியங்களை நிரப்பும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.